எங்கள் வீட்டில் ஜும்மா ஸ்பெஷல் லஞ்சுக்காக இந்த ஒயிட் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். இது செம்ம ரிச் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணிடுங்க. இந்த பிரியாணி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1/2 kg இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒயிட் பிரியாணிக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து நான் அரைக்க போகிறேன். இது எல்லாமே நான் வந்து கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களால் வந்து இந்த மசாலாலாம் அரைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தேசமோட ஒயிட் பிரியாணி மசாலா நீங்கள் ரெடிமேட் பேக்காகவே வாங்கிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு 10 முந்திரி பருப்பு இல்லை பால் ஊற்றி மைக்ரோவேவ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு மட்டன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் தயிரும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே புதினா, மல்லித்தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து பச்சை மிளகாட காரம், அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர் மட்டும்தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம தேசம் ஃபுட்ஸில் புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த ஒயிட் ஸ்பெஷல் பிரியாணி மசாலா. நிறைய பொருள் சேர்த்து இது வந்து ஸ்பெஷலாக அரைச்சிருக்கோம். இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேரினேட் ஆகும்போதே உங்கள் வீடே மணக்கும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேசம் ஒயிட் பிரியாணி மசாலா சேர்க்குறதால உங்கள் பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக அண்ட் ஜூஸியாகவும் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மசாலா எல்லாமே சேர்த்து பவுடரை அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஆயில், அதுக்கப்புறம் கீ சேர்த்துட்டு கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கூடாது. வெங்காயம் வதங்கணும், ஆனால் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஒயிட் பிரியாணின்றதால. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் இன்னும் நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்ச அந்த கேஷ்யூ பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ கரெக்டாக ஒரு 5 விசிலுக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் செமி திக் கிரேவி ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி கொதிச்சதும் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் சேர்த்து கரெக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். ஒரு 70% குக் ஆனாலே போதும். இப்போ அதை வடிச்சிருங்க. இப்போ பிரியாணி பாட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த கிரேவி ஒரு லேயர் சேர்த்துட்டு இப்போ அடுத்தது ரைஸ் சேர்த்துக்கோங்க. திரும்ப ஒரு லேயர் கிரேவி, திரும்ப ஒரு லேயர் ரைஸ் சேர்த்துட்டு லெவல் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து ரோஸ் வாட்டரும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் சேர்க்குறதால உங்கள் ஒயிட் பிரியாணி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தம் வைக்கிறதுக்காக அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு மேலே நல்லா வெயிட்டான பாத்திரம் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் மீதி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல மணக்க நம்மளோட ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிரும். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.